இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஒரு எண் கொடுத்துருவாங்க, அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதாவது வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க எண் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரான ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 2,04,304 204 சூப்பராக நம்பர் சொல்கிறதுக்கு. ஓகேவா? இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 7 டிஜிட் 4 என்ன ஆகும், 2 8 ரெண்டுல எது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? 2 8 என்ன பண்ணணும், இந்த 4 நம்பருக்கு நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எது க்ளோசஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். சரியா? 4 நம்பருக்கு எது க்ளோசஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே ஸ்கொயர் நம்பர்ஸ் நடத்தும்போது உங்களுக்கு சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் நம்பர்ஸ் நடத்தும்போது சொல்லியிருப்போம். நமக்கு இந்த ஆஃப் மார்க்கு இதுலேயும் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன்லேயே போட்டிருப்போம். ஓகே, 35 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 3க்கு அடுத்த நம்பர் 4. ஓகேவா? 3 12 25 வரும். அந்த மாதிரி இங்கே என்ன வரும் அப்படின்ற லாஜிக்காக ஈஸியாகவே டக்குன்னு ஆன்சர் போடலாம். எப்படி போடுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 45 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 ஸ்கொயர் பண்ணால் 4க்கு அடுத்த நம்பர் என்னது, 4க்கு அடுத்த நம்பர் 5 20 25 வருமா? அப்போது இதுக்குள்ள என்ன இருக்கலாம், ஒன்று 452 இருக்கலாம், இல்லைன்னா 458 இருக்கலாம். இப்படி பார்த்தாவே டக்குன்னு போகிறது புரியுதுங்களா? இப்போ ப்ராக்டிஸில் தான் இது வரும். சரிங்களா? ஈஸியாகவே உங்களாலே ஆன்சர் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப எளிமையாகவே இருக்கும். இதோடைய கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இருக்கிறதுலே ஒட்டுமொத்த ஜிஎஸ்டிவே மேத்ஸ் தான் ரொம்ப ஈஸி. அதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 45 தான். ஓகேவா? 452 இல்லை 458 ரெண்டுல எது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவோம், அப்போ என்ன பண்ணுவோம், 45 அடுத்த நம்பர் 46, 45 நம்பர் 46. இது ரெண்டையும் பெருக்குனா எனக்கு என்ன ஆன்சர் வரும், இது கூட ஒரு 45 சேர்த்துக்குங்க. ஓகே, 20 70 வரும். 20 70 இதெல்லாம் உட்காந்து திரும்ப பேசிக்காக பெருக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஆனால் 45 ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 45 ஸ்கொயர் பண்ணால் 20 25 வரும். அது கூட ஒரு 45 ஆட் பண்ணுங்க. ஓகேவா? 46 டைம் 45 எவ்வளோ தான் கேட்குறேன். அப்போ 45 டைம்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 45 ஆட் பண்ண போகிறேன். 46வது டைம் 45 எவ்வளோ தான் பார்க்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 45 ஆட் பண்ணால் 45 ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும், 20 65 + 5 70 வரும். ஓகேவா? 20 2070. அப்போ இந்த நம்பரோட நம்பர் சின்னது. அப்போ சின்னதுன்னா என்னது, ஆன்சர் 452. இதுக்கான ஆன்சர் என்னது, 452 452. ஓகேவா? 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த யூனிட் டிஜிட் என்ன